விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் இந்த வாரம். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு 7ல் இருக்கார். இந்த 8ம் 7ம் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை அப்படிங்கிறது தான் காமிக்குது. அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில். யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க. எதையும் தள்ளி போடாதீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த வாரம் வேண்டாம். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்காது. எல்லாத்தையும் பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதெல்லாம் கிளியராக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணமும் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால். அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் அது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல நிறைய தடை இருக்குது. நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. லாபம் வருமானம் உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வருமானம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத கோயிலுக்கு போவீங்க, தெய்வ தரிசனம் பண்ணுவீங்க, ஆலய தரிசனம் நடக்கும். இதெல்லாமே நடக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்க ஒரு பக்கம் வேலை கிடைக்கிற மாதிரி தோற்றம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்கள் ராசியும் பார்க்குறார். வேலை இருக்குது, அந்தஸ்து, வேலையில் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நிறைய தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. எது எப்படி இருந்தாலும் கிடைச்ச வேலையை நீங்கள் நல்ல விதமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் குன்றில் இருக்கும் குமரன் இருக்காரோ முருகன் அவரை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானை கும்பிட்டு வாங்க.